8.03 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 8.28 ரெண்டாவது ரவுண்ட் 8.03. அனைவருக்கும் வணக்கம். நான் கலை ஆனந்த். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? 19/3/2022 இன்று வடுகந்தாங்கல் பக்கத்தில் ஈபி காலனின்ற கிராமத்தில் காலை விடும் திருவிழா நடக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். 1 லட்ச ரூபாய் முதல் பரிசு மற்றும் 55 பரிசுகள். இன்றைக்கி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். பிகாஸ் அங்கே வந்து போட்டி காளைகள் வந்து கண்டிப்பாக நடைபெறும். அவங்க ஊரில் வந்து நான் ஒரு விசிட் போயிருந்தேன். ஒரு நாள் முன்னாடியே வந்து காளை விடும் திருவிழா வந்து வீதி எப்படி இருக்குது, தடியெல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருந்தோம். அந்த ஊர் மக்களில் வந்து சிறப்பாக அமைச்சிருந்தாங்க தடி. அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, தொடர்ந்து 3 வருஷம் போட்டி காளை நடத்தின ஊர், அந்த பெருமை எங்களை சேரும். ஃபோக்கஸ் லைட் கட்டி கூட நாங்கள் போட்டி காலை வந்து நடத்துவோம். அதனால் அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது, பரிசுகள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதால அந்த மாதிரி நடத்த மாட்டோம். போட்டி காலை கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. போட்டி காலைனாவே செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் காலை விடும் திருவிழா பார்க்குறதுக்கு. சரி, ஆல்ரெடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஈபி காலனின்றது நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். அதனால் நம்ம வந்து 10 மினிட்ஸில் நம்ம ஊருக்கு போய் அந்த ஈபி காலனி வந்து ஊருக்கு போய் பார்க்கலாம். எத்தனை காளைகள் பங்கேற்றிருக்கு அப்படின்றது போய் பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் போது பெரிய தொகை. நிறைய காளைகள் பங்கேற்றிருக்கோம். கிருஷ்ணகிரி சைடு இருந்தாலும் காளைகள்லாம் பங்கேற்றிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் லைவ் போடலாமான்றது ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் லைவ் போட்டுனா நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுடன் என்றும் கலை ஆனந்த். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி சீக்கிரமாக போகலான்னு பார்த்தோம், போக முடியல. நம்ம பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு. தூர இருக்கிற ஊருக்கெல்லாம் நம்ம சீக்கிரமாக கிளம்புறோம். பட் ஆனால் நம்ம பக்கத்து ஊருக்கு சீக்கிரமாக கிளம்ப முடியல. பேக்கிங் எல்லாம் பண்ணணும். எப்படி குப்பை மாதிரி இருக்குது பிளேஸஸ், இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பணும். பார்க்கலாம். நீங்கள் லைவ் போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாடு மேலே வந்தது பஸ் மாடு. இன்னைக்கு ஒரு 20 காளைகளுக்கு மேலே முதல் பரிசு அடிக்கிற காளைகள், அதாவது மெயின் மாடுகளே வந்திருக்கு. போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ லைவ் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஒன் மேன் ஆர்மி இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்படி போதா?
வாத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஓகே கண்டினியூஸாக இதே மாதிரி பார்த்துட்டு வா. நெல்லூர்பேட்டை எம்மு 8:23 இப்போ லீடிங்கில் தான் இருக்குது. மெயின் மாடெல்லாம் ஒரு 3-4 மாடு விட்டுருக்காங்க. நெல்லூர்பேட்டை எம்மு வந்து 8:23. பரவாயில்ல, வாழ்த்துக்கள்ண்ணா, வாழ்த்துக்கள். அந்த குட்டி பையன் கூட்டினு வர தானே நீ வரண்ணா? கண்டிப்பா அவனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இப்போ. என் நம்புது அது காலை இது புதுசாக பச்சை குத்திட்டு வந்திருக்காரு தம்பி. டேட்டு வேற லெவலில் இருக்கிறான் தம்பி. என்னது இங்கே என்னது இது? அதெல்லாம் கம்பல் கம்பல் கம்பல். நண்பர்கள் அனைவருக்கும் கனிவான கவனத்திற்கு, நீங்கள் காலை விடும் திருவிழாவுக்கு வரும்போது உங்கள் பைக்கு உங்கள் வாகனம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பார்க்கிங் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பைக் வந்து காணாமல் போயிருக்கு, என் நண்பர்கள்டே காணாமல் போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கிங் போடுறது பெட்ரு. மாட்டுக்கு வந்து மேபி நல்ல நல்ல வீடியோ தான் பண்ணியிருக்கோம். மாடு முடிச்சு காலையில் இப்போ வந்து லைவ் பார்த்துருப்பீங்க. லைவ் முடித்த உடனே நாங்கள் வந்து டிஃபன் பண்ணிவிட்டு வந்து இப்போ போயிட்டு வீடியோ கவர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். கூட வாடிவாசல் சுரேஷ் இருக்கார், டிஎன் லோகு. போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்கு. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை, விழா கமிட்டி எல்லாரும் 3 பேரும் வந்து கலந்துரையாடல் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து உறுதிமொழி எடுத்துகிட்டு காலைவிடும் திருவிழா ஆரம்பிக்கப்படும். பார்த்துட்டே வாங்க. கண்டினியூஸாக காலேருந்து லைவ் போயிட்டு இருந்தது. நெட்வொர்க் இஷ்யூஸ் அதிகமாக வந்ததுனால லைவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தோம்னா அப்புறமா கண்டினியூஸாக நீங்கள் வந்து முன்னாடி போய் பார்ப்போம். முதல் மாட்டை ரெடி பண்ணுங்க. வந்தோடனே ஏன்னா அவங்களுக்கு வந்து விவரம் பத்தாது. குழந்தைங்க வளர்ற பசங்க, படிக்கிற பசங்க, அவங்களுக்கு படியில் கொடுத்துருக்கீங்க. அவன் வந்து ஹீரோ மாதிரி நின்றுக்கிறான். அந்த ஹீரோ நாளைக்கு 0 ஆயிடக்கூடாது. அதுதான் சொல்றோம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள காளைகள் உரிமையாளர்களுக்கும், விழாவை ரசிக்க வந்துள்ள பொதுமக்களுக்கும், காவல்துறையினருக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக எவ்வித சேவாதாரம் என்று நடைபெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. இந்த பேரிகேட்டுக்குள்ள சின்ன சின்ன புள்ளிகளா நின்று இருக்காங்க. தயவு செய்து அவங்களாம் கொஞ்சம் வெளியே போங்க. ஏன்னா இளங்குன்று பயம் அறியாது. பின்னாடி விளைவுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் தான் கவலைப்பட வேண்டியிருக்கும். தயவு செய்து நீங்களாம் வெளியே போங்க.
வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டம் வடுகநாள் கிராமத்தில் இன்று 19/3/2022 சனிக்கிழமை நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டான உரையிடும் விழாவில் பங்கேற்கும் இடையில வந்து போலீஸ்காரங்க இறங்கி கழிச்சாங்கனாக்கா ஒரு தடவை 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். நம்பர் இல்லைங்க ஜி, நம்பர் கொடுக்கறது இல்லையா? நிறைய விஷயம் சொல்லுங்கள். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த டைம் ஃபோன் எடுக்க முடியல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதில் ரன்னிங் வீடியோ கிடையாது. ரன்னிங் வீடியோ வந்து நான் லைவ் கொடுத்துருந்தேன். லைவில் வந்து நான் உங்களுக்கு நிறைய ரன்னிங் வீடியோஸ் காட்டியிருந்தேன். அதனால் ரன்னிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதில் வேணால் ரன்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முதல்ல விழா குழுவினர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நல்ல ஒரு வரவேற்பு, எனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தலைவணங்குறேன். இதே மாதிரி இனி வரும் வீதியில் வந்து எந்தவித கஷ்டமெல்லாம் விடணும். பட் என்னன்னா அந்த மீட்டரை கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுதுங்க, அது கொஞ்சம் ரிப்பேர் பாருங்கள். இல்லைனா மிஷினே எல்லாம் கூட விடுங்க. மிஷின் விட்டு ரொம்ப எதிர்பார்த்த டைமில் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்றைக்கி வந்து பூங்குளம் லாவண்யா எக்ஸ்பிரஸ் செம்மையான ரன்னிங், ஃபஸ்ட் ரவுண்டு வேறு லெவலில். திடீர்னு வந்து மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. நிஜமாகவே ரொம்ப மன உளைச்சலுக்கான. ஏன்னா முதலாக அவங்க வந்து காளையை வாங்கிட்டு வந்து உலகாசிக்கிட்ட, அவங்கக்கிட்டேருந்து உலகாசி தமிழங்கிட்ட காளையை வாங்கிட்டு வந்து முதல் வீதி விட்டாங்க. எல்லாரோடைய எதிர்பார்ப்புமே அந்த காளை மேலே இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி துரதிருஷ்டவசமாக மிஷின் ஃபால்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இனி ஒரு வீதியில் வந்து மிஷின் ஃபால்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். சும்மா வளவலாம் பேச வேணால் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தம்பி தான் ஹெல்ப் பண்ணார். எங்கள் நெட்ஒர்க் லைவ் கட் ஆகிடுச்சு. இன்னும் ஒய்ஃபை இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்தீங்க, போயிட்டு கீழே போய் நம்ம போய் பார்க்கலாம். நண்பர்களெல்லாம் இருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. நம்ம பின்னாடி போய் கவர் பண்ணி காட்டுறோம். உங்கள் பேருங்க? லோகநாதன் சாம்ராஜ்.
சேமியா சேமியா இல்ல பாலைஸ் கொடுங்க. ஒரு சில இது மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்டு முபாரக் ஃபாரின்லேருந்து வந்தார். கத்தார்லேருந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தாரு. காலையிலேருந்து நம்ம தேடி இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். சந்தோஷம். உங்க பேரு மாட்டுக்கு வருவியா? மாடுன பிடிக்கும் ரொம்ப. கையெல்லாம் போட மாட்டியா? வா கை போட வரையா? கண்டினியூ பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தம்பி நல்லா ஹேர் ஸ்டைலு. ஆமாடா. எட்டு புள்ளி 03 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 8.28, ரெண்டாவது ரவுண்ட் 8.03. ஏழுமலை பார்த்துக்கோமலை. ஓகே. அழகா
பெரும்பாலும் முதல் சுற்று நான் லைவ்லேயே காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இரண்டாம் சுற்று வந்து ஒரு சில முக்கியமான காளைகள் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 காளைகளோட வீடியோ. அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் ஒரு 100 கமெண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 8.30 NCR ஒன் மேன் ஆர்மி. உண்மையே பாதிக்கும். எங்க சரியா 2 மணிக்கு நிக்க மாட்டாங்க.